ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சண்டே மார்னிங் எங்கே கிளம்பியிருக்கோன்னா புட்லூர் அம்மன் கோயிலுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம். வீட்டிலேருந்து பைக்கில் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் போய் வண்டி விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் தாங்க போயிருந்தோம். 7 o'clock ட்ரெயின் ஏறியிருந்தோம். அங்கே போய் ரீச் ஆனது 9 o'clock ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போகும்பொழுதே க்யூ ரொம்ப ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ரொம்ப க்யூ இருந்துச்சு, கூட்டமாகவே இருந்தது. க்யூவில் நின்று 3/4 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் சாமியவே பார்த்துருந்தோம். இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு தாங்க இந்த கோயிலில் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகும்பொழுது 3 எலுமிச்சம்பழம், கல்யாணம் ஆகாதவங்க ஒரு தாலி கயிறு வாங்கிக்கோங்க. குழந்தை இல்லாதவங்க தொட்டியில், அதுக்கப்புறம் புடவை, வளையல் இதெல்லாமே வாங்கிட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் போகும்போதே ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் உங்களுக்கு சுற்றி போட்டுட்டு இன்னொரு எலுமிச்சம்பழம் அங்கே இருக்கிற சூலத்தில் குத்திடுங்க. மீதி பொருளெல்லாம் வச்சுட்டு இந்த கோயிலும் வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா பாதத்தில் நான் எல்லா பொருளையும் வச்சுட்டு தருவாங்கங்க. ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு புடவை அவங்க எடுத்துப்பாங்க. வளையல் நீங்கள் வெளியே போட்டுக்கலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் அந்த வளையலை கொடுங்க. தொட்டில் வெளியில் அந்த மரத்தில் கட்டிடணும். கல்யாணம் ஆகலைன்றவங்க அந்த தாலி கயிறை இங்கே இருக்கிற மரத்தில் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்கங்க. அதனால் நாங்களும் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் கூழ்லாம் கொடுத்துருந்தாங்க. கூழ்லாம் குடிச்சிட்டு வெளியில் ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பாப்பா ரொம்ப அடம்பிச்சு கேட்டதுனால ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து நான் எனக்கு தேவையான பொருள் என்ன வாங்கியிருந்தேன்னா 2 ஃபோட்டோ தாங்க வாங்கியிருந்தேன். ஒரு ஃபோட்டோ அஷ்டலட்சுமி ஃபோட்டோவும் புட்லூர் அம்மன் ஃபோட்டோவும் தாங்க வாங்கியிருந்தேன். படமும் வாங்கியிருந்தேன். எனக்கு அஷ்டலட்சுமி படம் வீட்டில் இல்லைன்னு அதுவும் வாங்கியிருந்தேன். அம்மா எப்படி இருக்காங்க, புட்லூர் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு